இந்த 2000 வருஷம் திருச்சபை சபை நாம் எல்லோரும் இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஒரு கூட்டத்தை பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படிதான். முதல் 2000 வருஷம், அதாவது ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும், அதற்கு பிறகு ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும், அப்புறம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்போ வரைக்கும், இந்த எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்தை பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுடைய திட்டம் இதுதான், அவ்வளோதான். மொத்தமாக ஒரே லைனில் சொன்னோம்னா, ஆண்டவர் பரலோகத்திற்கென்று இந்த பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. அந்த சந்ததியை கொண்டு போய் தான் பரலோகத்தில் வச்சுக்க போகிறார். இதுதான் தேவனுடைய ஒரே திட்டம். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போது ஆண்டவருடைய திட்டம் நம்மை கொண்டு போய் அவரோடு கூட பரலோகராயத்தில் வைத்துக் கொள்வது. ஏன் நாம் சபையாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் வருகிறதுக்குள்ளாக அந்த பரலோகத்துக்குரியதான ஒரு அமைப்பில் சபை மாறிடணும். ஏன்னா ஒரு இமைப்பொழுதில் மாற்றி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க போகிறார். அப்படி உட்கார வைக்கும் பொழுது அந்த பரலோகத்தினுடையதான எல்லா அமைப்புக்கும் நீங்கள் நானும் ஏற்றவர்களாக இருக்கணும். உதாரணமாக இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டுக்குரியதான விசாவும் அதுக்கான ப்ராசஸும், அங்கே போவதற்கான ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஊருக்கு தேவையானதான துணிமணிகள் எல்லாம் இருக்கணும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணுற மாதிரி நம்மை ஆண்டவர் இப்போது சபையில் வச்சு ரெடி பண்ணுறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ இதனுடைய திட்டத்தினுடைய முடிவு என்னென்னா, இயேசு திரும்பி வந்து நம்மளை பரலோகராயத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தில் தான் சபையே இருக்கிறது. சபையினுடைய நோக்கம், திட்டம், எதிர்பார்ப்பு எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் சபை இன்னைக்கு அந்த நோக்கத்தை விட்டுருச்சு, அந்த திட்டத்தை நம்ம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் சபை இன்றைக்கி பல வகையில் தன்னை எங்கேஜாக வச்சுருக்கு. சர்ச் ரொம்ப பிஸியாக இருக்குது, சர்ச் எல்லாம் இப்போ. ஆனால் சபையினுடைய திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், சபை பரலோகத்துக்கு போவதற்காக மட்டும். இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபை பரலோகத்துக்கு போகிறதை மறந்துருச்சு. அதனுடையதான மிக முக்கியமான விஷயத்தை மறந்துருச்சு. இந்த உலகத்தினுடையதான மேன்மைகள் அல்லது உலகத்தில் உள்ள வாழ்க்கை, எதிர்காலம், இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய காரியம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை ஆக்கிரமிப்பு பண்ணி சபை வந்து இப்போ பரலோகத்துக்கு போகணுங்கிற திட்டத்தையே மறந்துருச்சு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நினையாத நாளையில் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னார். இப்போ அவர் வரும்போது அதுக்கு காத்திருக்க வேண்டிய சபை இப்போ அவர் வருகையை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் வருகையை பற்றின விஷயங்கள்லாம் முன்கூட்டியே சொல்லி, இதெல்லாம் வரும்போது நான் வருவேன், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். இதை இப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா, வருகையே கிடையாது, இயேசு வரமாட்டார் அப்படின்னு துணிகரமாக சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, வருகை இருக்குது, இப்போ வராது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. வருகை இருக்க நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போல்லாம் வராது, அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்று சொன்னால், சபை வருகைக்கு ஆயத்தமாகவில்லை என்று சொல்லி தான் அர்த்தம். இப்போ நாம் இந்த வருகையை பற்றி பேச 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 நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னமோ இவங்க தான் வருகையை பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க, எதுக்கு ஜனங்களை வருகன்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி செய்தியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வருகையை பற்றின செய்தி இப்போ இல்லை, முதல் செய்தியே பைபிளுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் எடுத்திங்கன்னா வருகையை பற்றி தான் இருக்குது. எந்த மெசேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இயேசுனுடைய வருகை குறித்து, எந்த வருகை குறித்து, பகிரங்க வருகை குறித்து பேசியிருக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யூதாவின் புஸ்தகம் 14-15 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக தேவன் வரக்கூடியதான காரியம் இது. தேவன் வந்து 1000 வருடம் அரசாண்டு பூமியை நியாயம் தீர்ப்பார். 1000 பரிசுத்தவான்கள் அங்கே தான் அவர் வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட ஆண்டவர் அப்படி வரல. இயேசு முதலாவது வரும்போது கூட கண்ணியின் வயிற்றில் தான் பிறந்தார். இப்போ வரும்போது தான் 1000 பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். இந்த வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறது, ஏனோக்குக்கு இருக்கிறது. அப்படின்னா இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றின வெளிப்பாடு ஏனோக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சபை வருகை வராது, இப்போ வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து, ஏனோக்கின் காலத்திலிருந்து 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு சொல்கிறார், பிள்ளைகளே இங்கே வாருங்கள், கடைசி காலத்தில் சம்பவிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கும் கடைசி காலத்தை பற்றினதான எல்லா விதமான வெளிப்பாடும் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மட்டுமல்ல, ஏசாயாவுக்கு 1000 வருஷ அரசாட்சியை குறித்து தெரிந்திருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் இந்த 2ஆம் வருகை குறித்து, 1000 வருஷ அரசாட்சியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் இது நிறைய வெளிப்பாடு இருக்கணும். அவர்களை விட நிறைய இருக்க வேண்டியது நமக்கு தான் இருக்கணும். நாம் இன்றைக்கி அந்த வெளிப்பாடுகளிலிருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டோம். அதனால் சபை வருகை வராது, இயேசு வரமாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக
பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை குறிப்பாக தானியேலுக்கு பிறகு அதிகமாக தியானிலிருந்து தியானித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தானியேலுக்கு பிறகு ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு டைம் லைன் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை என்று சொல்லுகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிருந்து பகிரங்க வருகை வரைக்கும் இருக்க எல்லா காரியங்களும் வரிசைக்கிரமாக இருக்கிறதை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் காண்பித்தார். அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டு சபை வருகைக்கு ஆயத்தமாகாமல் வருகை இல்லை அல்லது வருகை தாமதிக்கும் என்று சொல்லுகிற இந்த நிலைமையில் அவர்கள் வருகைக்கு அன்றைக்கே காத்திருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான்னு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. இயேசு 2000 வருஷம் கழித்து சொல்கிறாரு, அவன் கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லி. அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவினுடைய பகிரங்க வருகையும் அரசாட்சியையும் பார்ப்பதற்கு பரிசுத்தவான்கள் ஆவலோடு கூட இருந்திருக்கிறார்கள், காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு சபை தான் அதுக்கு காத்திருக்க வேண்டிய சபை. அவர்கள் இன்றைக்கி காத்திருக்கவில்லை. அவங்களாம் பரதேசிக்கு போயிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான். இப்போ நம்ம தான் இன்னும் போகாமல் இருக்கிறோம். நம்ம தான் அதுக்கு போக வேண்டிய ஆட்கள். ஆனால் நாம் இன்றைக்கி அதுக்கு ஆயத்தம் இல்லை. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த வருகை குறித்து அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே என்ன வருஷக்கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த முதல் நாளில் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக எதுக்காக நம்ம ஓசியாவிலேருந்து பார்க்குறோன்னா, அந்த ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதுலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு 70 வருஷத்துக்குள்ளாக கரெக்டாக சொல்லணும்னா 1948 இப்போ 2025 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் அந்த 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி கடைசி நாட்களில் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் புத்திரர், அப்புறம் யூதர்கள், அப்புறம் ஹமாஸ் சண்டை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. இதையெல்லாம் நீங்கள் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது. இந்த வசனத்துக்கான ஒரு விளக்கமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல்னு ஒரு தேசமே அப்போ கிடையாது. இப்போ இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 76 77 வருஷம் ஆகுது, அவ்வளோதான். ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம படித்தோம்னா, இந்த வசனத்தில் இஸ்ரவேல்னு போட்டிருக்குதே, அப்படி ஒரு தேசமே இல்லையேன்னு நீங்கள் சொல்வீங்க. ஏன்னா அன்றைக்கி அது துருக்கின்னு இருந்துச்சு. அன்றைக்கி அந்த தேசம் பாலஸ்தீனான்னு இருந்துச்சு, துருக்கின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பைசாண்டியர்கள், அதுக்கு முன்னாடி ரோமர்கள், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துச்சு. இஸ்ரவேல்னு ஒரு தனி தேசமே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம்னா இது இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. 1948 அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள், தனி நாடாக மாறினார்கள். கவனிங்க, இது இந்த பக்கத்தில் இருக்கிறதான போஸ்டர் 1948 முதலாக இஸ்ரவேல் தேசம் உருவானதை பற்றி இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது 2022, 2021 அவர்கள் திரும்பி உக்ரைன்லேருந்து வந்ததான பேட்ச். இப்போ இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 2025 கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனாசே கோத்திரம் திரும்பி வந்துருச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் வாசிக்கும் போது கடைசி நாட்களிலே 12 கோத்திரங்களை குறித்து சொல்லுவார். அந்த 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரமும் 12,000 என்று இருக்கும். அதில் மனாசே கோத்திரம் இருக்கும். அந்த மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இவ்வளவு துல்லியமாக எப்படி நிறைவேற முடியும்? இதுவே நீங்கள் இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க. கிபி 70 காணாமல் போனவங்க மண்ணோட மண்ணாகி ஒன்றுமே இல்லாமல் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்கு தெரியாது. குறைஞ்சபட்சம் 1850 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, 1850 வருஷம் காணாமல் போயிட்டாங்க. அப்படி ஒரு இனம் காணாமல் 1850 வருஷம் காணாமல் போய் திரும்பி வந்திருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு இனம்தான் உலக சரித்திரத்திலே திரும்பி வந்திருக்குது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான். வேற யாருமே இது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லை. எல்லா இனமும் அழிஞ்சு போச்சு. அமலேக்கியர்கள் போயிட்டாங்க, பெலிஸ்தியர்கள் காணாம போயிட்டாங்க, இன்னும் ஏவியர், ஏத்தியர், பைபிளில் இருக்கிற எத்தனையோ கிர்காசியர், எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாபிலோனுங்கிற தேசமே அழிஞ்சு போச்சு, அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சு. தீரு இன்னைக்கு இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் வேதம் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் தேசமும் எருசலேம் பட்டணமும் நம் கண்களுக்கு முன்பாக திரும்பி இருக்கிறது. யாராவது இதெல்லாம் கடைசி காலம் இல்லை, சும்மா ஏமாத்துறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னான்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குன்னா அது கடைசி காலம்தான் அர்த்தம். ஏன்னா அவங்க கடைசி காலத்தில் மட்டும்தான் வருவாங்க. 1850 வருஷமாக வராதவங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னா, இப்போ உருவாகியிருக்கிறாங்கன்னா அவங்க கடைசி காலம் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் தொடங்கிருச்சு. இவங்க தான் கடைசி காலத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வாசித்த வசனத்தில் சொல்லுது கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள்னு இருக்குது. இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க, கடைசி நாட்கள் வந்துருச்சு.